எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே நல்லா கேட்டுக்குங்க சொல்லக்கூடிய பதிவை. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவராக இருக்கட்டும், இடுமாவனம் கார்த்தி அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே விஜய் அவர்களை பிஜேபியோட பி டீம் சொல்லிட்டு தான் தெரியுறாங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட நிகழ்வின் மேடையில் சீமான் போயிருக்காரு. இப்போ ஏற்கனவே மிகப்பெரிய அரசியல் விமர்சகர் என்ன சொன்னார்னா, சீமான் அவர்கள் கட்சி நடத்துறது பிஜேபியோட ஆதரவு தான் நடத்தாது, பிஜேபியோட ஆளு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சில பேர் என்னன்னாங்க, திமுகவோட கைக்கூலின்னு சொன்னாங்க. ஏன் நானே நம்மளுடைய பதிவில் நிறைய டைம் போட்டுக்கிறோம். ஏன் திமுகவோட கைக்கூலின்னு போட்டோம்னு பார்த்தீங்கன்னா, முத்து அவர்கள் இறந்தப்ப நேராக அவர் வீட்டுக்கு போகாமல் திரு ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்துட்டு வந்த சீமான் அவர்கள் அதுக்கப்புறமா விஜய் அவர்களுக்கு எவ்வளவு எதிராக, விஜய்க்கு எவ்வளவு எதிரான கடுமையான விமர்சனங்களை பண்ணினாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால திமுக பணம் வாங்கிக்குவார், அதிமுக பணம் வாங்கிக்குவார், பிஜேபி கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு இப்போ என்னன்னு பேசுறாருன்னா, புதுசாக ஒரு கம்பி கட்டுறத சொல்றாரு. நான் பாரதியை எந்த மேடையில் வேணாலும் பேசுவேன், நான் எந்த மேடையில் பேசுறது முக்கியம் இல்லை, யாரை பற்றி பேசுறது அப்படின்னு முக்கியங்கிறத திரு சீமான் அவர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் வேற யார்கிட்ட சொல்ல வேணாம், ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இடுபாவன கார்த்திக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், நான் ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் பேசுனது பாரதி பற்றி பேசினேன். ஏன்னா விஜய் அவர்களை தானே பிஜேபியோட பி டீம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. பார்த்துங்க மக்களே, இந்த சீமான் அவர்கள் நாட்டு மக்களுக்காக, நாட்டு மக்களுடைய திட்டத்துக்காக, நாட்டு மக்களுக்கு நான் நல்லதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் என்னென்ன சித்து விளையாட்டுகள் பண்ணிட்டு எந்தெந்த கட்சிகளை ஆதரவாக இருக்காருன்னு பார்த்துங்க. அதனால் இவங்களாம் மாற்று அரசியலையோ ஆட்சி மாற்றத்தையோ அதிகார மாற்றத்தையோ மாற்ற ஆட்கள் கிடையாது. திரும்ப சொல்கிற மாதிரி தான், எம்ஜிஆர் அவர்கள் காலத்துக்கு அப்புறமா நமக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல தலைவர், ஆட்சி மாற்றத்தையும் அதிகார மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அதுக்கு தகுந்தமான தக்க தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தான். அப்படிங்கிறதுல நான் மறுப்பு சொல்ல மாட்டேன். நிச்சயமாக விஜய் அவர்கள் கரைபடாத கை தான். அவர்கிட்ட பணங்காசு இல்லாமல் அரசியலுக்கு வரல. தமிழக மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டு அவரை மிக பெரும்பான்மையுடன் ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்று நான் நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக தமிழக மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்.